வணக்கம் உறவுகளே, செல்வியின் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். எப்பவுமே செய்யற பொங்கல் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நல்ல ஹெல்த்தியான வரகரிசி பொங்கல் செய்யலாமா? ஃபுல் ரெசிபி வேணுமா? ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல பாசி பருப்பு ஒரு பேன்ல லேசா நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. பருப்பு லேசா பொன்னிறமா வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. அடுத்து வரகரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஊற வச்ச வரகரிசி வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்து கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்து அதுல கொஞ்சமா நெய் ஊற்றி முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டதும் கொஞ்சம் இடிச்ச மிளகுத்தூள், சீரகம், பொடிசா நறுக்கின இஞ்சி சேர்த்து வதக்குங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து பிரட்டி அப்படியே பொங்கல்ல சேருங்க. சூப்பரான நல்ல ஹெல்த்தியான வரகரிசி பொங்கல் தயாராயிடுச்சு. நல்ல சூடா சாம்பார் சட்னி வச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.